என்ன காலேஜுக்கு வர நேரம் ஆயிட்டு பஸ் வர இன்னும் காணும். அத்தான காட்டுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட கட்டி வச்சிருக்காங்க. ஒரு ஈக்காக்கா கூட காணல. பயமா இருக்குது. ஐயோ நம்மூர்காரையே ஒருத்தரையும் காணுமே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சந்தை தானே. நம்மூர்காரவிலாம் வருவாவல. கூட்டம் கூட்டமா படையெடுத்து வருவாவ. இன்னைக்கு ஒருத்தரையும் காணும். என்ன சின்னதர தரமா போற? திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வரணும். என்ன சந்தைக்கா? ஆமா பத்துக்க சந்தைக்கு போயிட்டு வரணும். இங்கெல்லாம் காய்கறி வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கா அதான் சந்தைக்கு போயிட்டு வரலான்ட்டு போறேன் பத்துக்க. என் மாவா வேற ஊர்ல இருந்து வாரேன்னா சித்த காய்கறி எதுவும் வாங்கி கொண்டு போட்டா தானே குழம்பு வச்சு கொடுக்க முடியும். இல்ல கூட்டம் கூட்டமா நம்மளுக்கு படையெடுத்து போகும். இப்போ ஒன்னையும் காணோம். அதான் எனக்கும் தெரியல பத்துக்க. ஓத்தியா கூப்பிட்டேன் எடி சந்தைக்கு வரலான்னு ஒருத்தையும் வரல பத்துக்க. நம்ம ஊர்ல தான் பசியில ஒழுங்காவே வர மாட்டேங்குது. இந்த பஸ் ஸ்டாண்டையும் ஊருக்கு வெளியில கொண்டு கட்டி போட்டிருக்காவ. எவா வருவா? இப்போ நம்ம ஊருக்கு வர மருமக்கமாரெல்லாம் ரொம்ப அதிசயம் பத்துக்க. சீமையில இருந்து வந்துட்டாலோ போலுக்கு. மதிய சுடுச்சோர பொங்கி தின்னுட்டு தூங்கிட்டு கிடக்காளுவேன். பரவி எனக்கு அங்க வீங்கி இருக்கு இங்க வீங்கி இருக்கு ஆபரேஷன் சொல்ல வேண்டியது. இந்த சந்தைக்கு வரலாம்ல? பரவி எனக்கு அங்க வீங்கி இருக்கு எனக்கு இங்க வீங்கி இருக்கு நான் தண்டி ஆயிட்டேன். ஒரே புலம்பு வேலை பத்துக்க. ஆனா போடி நடையா பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் பத்துக்க. சரி சரி வாங்க, நானும் அங்கதான் போறேன். நீ அங்கதான் போறியா? இல்ல உன் பைக்குங்க? அதான் திருநெல்வேலியில போட்டிருக்கேன். அதை எடுத்துட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். இல்ல உங்ககிட்ட தாசு வருவானே அவனுங்க? அவனுக்கு வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுறதுக்கு நீ யாரும் சரியா இருக்குது. அவன் எங்க வருவான்? சீமையில இல்லாத பொண்ணை கட்டிட்டு வந்துட்டான் காசாவு கடைக்காரன். தியாவதான் கறி கடைக்காரனுக்கு நல்ல தியாவ பத்துக்க. அதுவும் சரிதான். சரி வாங்க, நேரம் ஆயிரும் பஸ் பெறாம. சரி வா போவோம். போவல டா சின்ன தரையும் திருநெல்வேலிக்கு தான் போறானா. நீ திருநெல்வேலி தானே போற? இதான் சங்கதியா? இது யாதிரா? இவங்க தள்ளி வா. இங்க பாரு, வயசுல மூத்த வச்சு சொல்லுதேன் கொஞ்சம் கேளு. யாரு அந்த பையில இதுக்கு மேலேயும் தண்டிக்காத. வேற ஒருத்தனை அன்னைக்கு நீ சபையில எந்திரிச்சு போனதுக்கு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னத்துக்கு புள்ள குட்டியோட வாழ்ந்துருப்பான். அன்னைக்கு நீ வேண்டான்னு எந்திரிச்சப்போ அவன் அம்மாக்காரி என்ன பண்ணா? அந்த குதிரோல் கறி கூட்டு வந்து இவ கட்ட தாலியை கட்டுனா. இவன் என்ன சொன்னா? வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அவன் ஒத்திதான் எனக்கு பொண்டாட்டின்னு எந்திரிச்சு தூர போயிட்டான். அந்த பையனுக்கு நீ இன்னும் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு வேணா வயசு கம்மியா இருக்கலாம். அந்த பையனுக்கு அவனுக்கு ஆசை பாசம் எல்லாம் இருக்க தானே செய்யும். இங்க பாரு, ரொம்பியும் தண்டிக்க கூடாது. நான் மேல ஒருத்தங்க பாசம் வச்சிருக்காங்கன்ட்டு ரொம்ப ஏறி மிதிக்கவும் கூடாது. அவனும் மனுஷ பைய தானே, அவனுக்கும் ஆசை எல்லாம் இருக்க தானே செய்யும். இங்க பாரு, அவனுக்கும் ஆசை பாசம் எல்லாம் இருக்கதான் செய்யும். புரியுதா? நீ தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இவனுக்கு சின்ன பையில எல்லாம் கையாமஞ்சு ரெண்டு பிள்ளைல வச்சுக்கிட்டு அலைதான். அவன் என்ன ஒத்த கட்டையா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். உங்க வீட்டுல உனக்கு அக்கறையா எதுவும் பண்ண மாட்டவ. நீ கொஞ்சம் படிச்ச பிள்ளைய ஞானமா இருந்துக்க. நான் அவளைதான் சொல்ல முடியும். உங்க அம்மைக்கும் உங்க அண்ணனுக்கும் நீ நல்லா இருக்கணும்னா என்னமே கிடையாது. நீ தான் பார்த்து சூதானமா நடந்துக்கணும். சரி, இதுக்கு மேல சொல்லி தர முடியாது, பாத்துக்க. என்னடி இன்னும் பசியெல்லாம் ஒன்னையும் காணும்? இனிமேதான் வரமா இருக்கும். பேசட்டும். பஸ் லேட்டா தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போமா, வெயில் அடிக்குது. சரி. என்ன புதுசா பக்கத்துல வந்து நிக்கா? என்ன வெயில் அடிக்குதம்மா. ஆமா.
ம் நம்ம தள்ளி நில்லு. என்ன ஆ என்ன தள்ளி நில்லு. யாராவது பார்த்துட போறாங்க. பஸ் எப்ப வரும்? இன்னும் பஸ் காணுமே. இது எங்க மஞ்சள் கலர்ல தெரிறது பஸ் தானே? அப்படித்தான் தெரியுது. தள்ளி நில்லு. எல்லாம் மஞ்சள் கலர்ல அது பஸ் தானே? என் கண்ணில ஒண்ணும் தெரிய மாட்டேங்க பாத்துக்க. ஆமா பஸ் தான் வருது. கூட்டமா இருக்குமா என்னன்னு தெரியலையே. எப்படினாலும் ஏறி தானே ஆகணும். ஏறுங்க. பஸ் தான் நான் வந்துட்டு ஏறுங்க. முன்னாடி ஏறண்டா. பொம்பளை கூட்டமா இருக்கும். பின்னாடி ஏறிடுமா? அதெல்லாம் வேண்டாம். முன்னாடி ஏறட்டும். எடி அவனே சொல்லிட்டான் மட்டி. சும்மா இருக்க மாட்டீங்க நீங்க? இல்ல அவள அக்கறையா சொன்னி அதான் சொன்னேன். எனக்கு யார் மேலயும் எந்த அக்கறையும் கிடையாது. சரி சரி கோபப்படாத. நான் எதுக்கு கோபப்படணும்? எனக்கு யார் மேலயும் கோபம் கிடையாது. சரிடே உன் கோவத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வை. பஸ் வந்துட்டு ஏறுங்க. இடி ஆதிரா சீக்கிரம் ஓடியா. சரி. தங்கங்களே டிக்கெட் நான் எடுக்க. அப்படியா நல்லது. அந்த 2 ரூபா இருந்துச்சுன்னா 2 ரூபாய் மிளகா வாங்கிடுறேன் பாத்துக்க. சரி சரி எடுத்துரு. டிக்கெட் எடுத்ததுன்னு சொன்னேன். இடி ஆதிரா உனக்கும் சேர்த்து எடுத்துருவானே. இதுக்கு நேரம் அவகிட்டயே சொல்லியிருக்கலாம். நல்ல நேரம் இவ வந்த போது வந்தேன். இல்லைன்னா இன்னைக்கு 2 ரூபாய்க்கு நான் டிக்கெட் தான் எடுத்திருக்கணும். அப்பா 2 ரூபா இன்னைக்கு லாபம். தங்களே பார்த்து பஸ்ல ஏறி. சரியா பார்த்து ஏறணும். போறதுல சரிதான். பார்த்து போயிட்டு வரணும். திருநெல்வேலிக்கு நான் ஒத்தையில போறது. நான் எங்க திருநெல்வேலிக்கு போறேன்? இல்ல நான் எங்க திருநெல்வேலிக்கு போறேன்? உன் பக்கத்து நிக்கா பாரு அவ தான் போறா பாத்துக்க. அது என்ன ஒத்தையில போற பழக்கம்? ஒத்தையா போயிட்டு வர தெரியுமா என்ன? இல்ல அத நீ திருநெல்வேலிக்கு போறல கூட்டி போயிட்டு வர வேண்டியதானே? எனக்கு வேலை இல்ல. அப்ப நீ அக்கறப்படாத. ஏன் ஊர்ல பிள்ளை இல்லையாங்க? அந்த ஜபாக்கு வேலை இருந்தாலும் கூட்டு போண்டிதானே. சப்பா ஒத்து பேசிக்க மாட்டாவ. ஆனா ரொம்ப அக்கறையா இருந்துக்கிடுவ. ஜபா இருக்கா ராணி இருக்கா யாராவது கூட்டு போண்டிதானே. இது என்ன ஒத்த போற பழக்கம்? அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர முடியுமா என்ன? என்னத்த சொல்ல ஒழுங்கா வரட்டு நிக்க சொல்லுங்க. எடல ஜங்ஷன்ல நில்லு வந்து கூட்டிட்டு வருவான். அத விட்டு எங்க போக வேண்டாம். இல்ல பஸ் வந்துட்டு வா வா. இது ஆதிரா அங்க சீட் கிடக்கு பாரு எல்லாம் உட்காரு. அதே அவன் நீ உட்காருங்கன்னா அங்க நின்னுக்கிட்டு இருக்கான். உட்காரு. நான் அதை அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவேன். நீ தான் திருநெல்வேலி வரைக்கும் போகணும். உட்காரு போ. நான் இப்ப உட்கார்ந்தோம்னா அடுத்த டக்குன்னு ஒத்தி வந்து உட்கார்ந்துருவா. வேண்டாம் நீ போய் உட்காரு போ. அது வேறயா? இல்ல சிற்றுக்கிழமை உட்காரம்ல. வேண்டாம் உட்கார சொல்லுங்க. இல்ல அவ ஒண்ணு உட்கார சொல்லுதா. வேண்டாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. உட்கார சொல்லுங்க. நீங்க உட்காருங்க போங்க. போங்க 2 உட்காருங்க போங்க. இல்ல நீ உட்காரு. சொல்லும்ல உட்காருங்க போங்க. எடி அவன் கேட்க மாட்டான். போய் உட்காரு போ. சரி. அதான் சரி உட்கார மாட்டேன்னா போய் ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அது எப்படி அவனை விட்டு கொடுப்பான்? வேற யாரும் உட்கார்ந்துட கூடாது வந்து உட்கார்ந்துட்டான். அதான் சரி சரி நம்ம இறங்குவோம். என்ன ஆட்களை பார்க்க போறாங்க. ஏந்தி ஒன்றதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவது பார்க்க போறாங்க. ஏந்தி சுத்தி பத்தி ஆட்கள் பாக்குது. ஏந்தி யாரையும் தோல்லாம் ஒண்ணு சாய வேண்டாம். நான் யாரோ தானே பைத்திய கத்திரமா சுத்திட்டு இருந்தேன்ல. யாரையும் தோல்ல சாய வேண்டாம். ஒரு போங்க. நான் யாரும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆட்கள்லாம் பார்க்க போறாங்க. ஏந்தி எந்தின்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்க? யாரும் போக போறாங்க. ஏந்தி ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் என்ன பசங்க இருக்க வேண்டாம். அதான் நீ வேண்டாண்டான்னு போயிட்டிய. என்ன கீழே விழுந்துடக்கூடாது. நான் பிடிச்சேன்.
சுத்தமா இருக்குல்ல அதான் பேக் கொண்டு வச்சுக்கிறேன். சும்மா இருங்க. பேக்க கொண்டா. ஐயோ, யாராவது பார்த்துருப்பாங்களோ? பாலை பார்த்துருக்கிற பாரு. சிரிப்பு வர வருது. இல்ல, வேற சீட்டுக்கு போயிட வேண்டியதா. சும்மா இருங்க. ஐயோ, இனி இது கையும் கலையும் சும்மா இருக்காதே. பேக்க கொண்டா. பேக்க கொண்டா. சத்தியமத்தி ஆள் நிக்குது. என்ன பாலை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பேக் வெயிட்டா இருக்கும்ல கொண்டா. அதெல்லாம் ஓட்ட வேண்டாம். கூடுன்னு சொன்னேன். அத்தே, இதுக்கு மேல நின்னா அவ்வளவுதான். கையெடுங்க, நான் அந்த சீட்டுக்கு போறேன். ஓய் சும்மா இருங்க. ஓய், இங்க பாரு. சும்மா இருங்க. என்ன அடுத்த ஸ்டெப்ல இறங்குமா? எதுக்கு? அங்க நல்லா இருக்கும் வா. சும்மா இருங்க. அடுத்த ஸ்டெப்ல இறங்கு வா. வேண்டாம். சொல்றேன்ல. சரி பேக்க கொண்டா. சத்தியமத்தி அன்னைக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் தெரியாது. சும்மா இருங்க. அப்படியே தள்ளி அந்த சீட்டுக்கு போயிரு, நல்லா இருக்கும். இப்ப தள்ளி வா. சும்மா இருங்க. சரி அப்ப அப்படியே போ. எப்பா, இந்த கோத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. தள்ளி வா. சும்மா இருங்க, போதும். நீங்க யார் பார்க்க போறாங்க இருக்க கூட்டத்துல? வேண்டாம், விடுங்க. ஏன் சும்மா இருங்க. ஏன் சும்மா இருங்க. அப்ப அடுத்த ஸ்டெப்ல இறங்கலாமா? அடுத்த ஸ்டெப்ல இறங்கிடலாம். சும்மா இருங்க. எங்க சும்மா இருங்க. பேசாம என்கிட்ட நீ என்கிட்ட நான் இங்க பேசாம இருந்தேன். நீங்க தானே அப்படி இருந்தீங்க. நீ தான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டியா? சரி சரி அழுதுட்டு இருக்காத. உன் கண்ணில் கண்ணில பாக்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. ஆனா ஒண்ணு, வேற எவ்வளவு கட்டிட்டு போயிட மட்டும் காணொலி நினைக்காத. ஒரு நாள் வாழ்ந்தது உன் கூட மட்டும்தான். நீ எவ்வளவு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவேன். சரி சரி எதுக்கு அதுக்கிட்டே கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? நீங்க கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு என்ன கஷ்டம்? அப்ப பொண்ணு பார்த்துட்டு போவேன். போதும், இவ்வளவுதான் எனக்கு வாச்சதை நினைச்சுக்கிடுவேன். சரி அழாத. என் தலையெழுத்து உன்னை பார்த்துட்டே காலத்துக்கு வாழ்ந்துருக்கு. அதுக்கு அது குறுப்பன இருந்துச்சே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏதோ பார்க்குற நேரம் பார்த்துட்டு போறேன், அதான் கிடைச்சிருக்குல்ல. சரி இப்ப எது கலந்துட்டு இருக்கா? நீங்க ரெண்டு பேசவே இல்லையே. சரி சரி பேசுறேன் பேசுறேன், அழாத. உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. ஆமா, எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்துட்டா. இவன் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டான். போடி. நீங்க என்கிட்ட பேசாம போனீங்களா? எனக்கு எப்படி எது தெரியுமா? செத்தலான்னு வந்தது. லூஸ் மாதிரி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ இருக்க போய் தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். பேசிட்டாலும் உன்னை சிச்சி தான் வந்துட்டு இருக்கேன். நீ எங்க இருந்தாலும் அங்க நான் இருப்பேன். ஏன் அழுதுட்டு? அதெல்லாம் ஒன்றும் அழ வேண்டாம். இப்படியாவது இரு போதும். தாலி கட்டி குடும்பம் நடத்த தான் கொடுப்பேன் இல்லை. இப்படியாவது இரு போதும். பார்க்குற பாக்கியத்தையாவது கொடு. சரி. ஒன்றும் தேவையில்லை. சரி பேக்க கொண்டா. பேக்க கூட கொடுக்க மாட்டேக்கல்ல. இறங்கணும்னு கொடுக்க. இறங்கினதுக்கு அப்புறம் கொடு. அதுக்கு முன்னாடி இங்கேயும் கொடு. வேண்டாம். கொடுன்னு சொல்றேன்ல. ஐயோ வேண்டாம். கொடு. எங்க போனா? வீடு திறந்து தானே கிடக்குது. ஏ ஜபா, உள்ள போய் பாப்போம். நாளை நான் காசு சம்பாத்தியம் பண்ண முடியல. உனக்கு பொண்டாட்டி கேட்கல, உனக்கு பொண்டாட்டி. அது உனக்கு பவன்ல பொண்டாட்டி கேக்குது. உனக்கு வெக்கமா இல்ல? ஏன்டி இப்படி கத்தி மானத்தை வாங்குற? அப்பா தங்கச்செல்லாம் வீட்டுல இருக்காங்க. ஏன்டி மானத்தை வாங்குற? சப்பா.
எப்பவுமே நைட்டு 10 மணி தான் சத்தம் கேட்கும். இன்னைக்கு பகல்ல ஆரம்பிச்சிட்டாவளா? இதெல்லாம் என்னையா மனுஷன்? நாளை நக்காசு சம்பந்தம் பண்ணனும் பா எடுத்தியா பொண்டாட்டி பிள்ளை. உனக்கெல்லாம் நாளான கையில கிடைக்கல. கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு வாரத்துல வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. கியோ மானகட்ட மனுஷா, இததான் நீ ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க. என் கழுத்து தாலி கட்டு எலவுல இருந்து நீ அன்னைக்கு வந்து இப்படி தான சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நீ வேலைக்கு போன மாதிரியே இல்ல. உன்னையே நம்பி கழுத்தை கொடுத்தீங்கரு. உன் பிள்ளை நான் பெத்து வச்சிருக்கேன். ஐயா, என் தலை எடுத்து எல்லாத்துக்கும் காரணம் உன் அப்பா என்ன? கத்தாதடி, கத்தி மானத்தை வாங்காத. உனக்கு தான் கத்த தெரியும் கத்திட்டு இருக்கியோ. அரஞ்சன் வச்சுக்க மூஞ்சி மோதலாம் பேந்துரும். வேலை வெட்டிக்கு போகாத மாப்பிளைக்கு ரோசம் வர வருது. ரோசம் எங்க கையை நீட்டு பாப்போம். கையை துண்ட வெட்டி வரஸ்கல். எல்லாம் எங்க அப்பா வர வந்தது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? கோணவதி வர வேண்டிய இடத்துல மூதேவி வந்தா இதான் கெதி. இவன் கழுத்தை தாலி கட்டின அவன் செத்து போயிருவானு. இன்னைக்கு அவன் தானே செத்துக்கிட்டு இருக்கானே. சரி விடு. பாரு, காலையில 2 பேரும் அடிப்படி போட்டுட்டு கிடக்காங்க. வீட்டுல ஒரு வேலை ஓட மாட்டேங்குது. ஐயோ, சில்லாட்டிய கொண்டு கட்டிட்டு வந்துட்டேனே. ஐயோ, கத்தாதடி. அப்பா தங்கச்சில வெளியில இருக்கவ கத்தாத. நான் அப்படிதான் கத்துவேன். எடி, உன் வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போடுடி. இல்லாத ஒரு பூட்டு வச்சு தைச்சு போடு. வாய் 7 ஊருக்கு கிடைக்கும். ஏண்டி, உனக்கு மெதுவாவே பேச தெரியாது? அதை பத்தி நீ பேசாத. வேலை வெட்டி போறாதனுக்குலாம் எரிக்கா பொண்டாட்டி. சரிடி, எனக்கு வேண்டாம். நீ உன் அம்மா வீட்டுக்கு போ. இவருக்கு தேவை ஒரு பிள்ளை பெத்துக்கிட்டு நான் தேவை. இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிட்டல. இனி வேண்டாம்னு தான் சொல்லுவாரு. யோ, நடுத்தல ஜோ மானத்தை வாங்கிவேன் பாத்துக்க. அப்பா, கத்துற அரைஞ்சிரும் பாத்துக்க. ஒரு வாரம் அரைஞ்சு சொத்து போயிடுவா ராஸ்கல். வாய மூடல, வாயில மிதிச்சிருவேன். நீ ஒரு ஆம்பளை, நீ அடியா பாப்பு. இல்ல நீ அடியா பாப்பு. கோத்த கலப்பாதடி, போயிருடி. நீ அடியா பாப்பு. ஐயோ, என்ன போட்டு அடிக்கறானே. ஐயோ, என்ன போட்டு அடிக்கறானே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஐயோ ஐயோ. இத அடிக்காதல. உங்க வீட்ல எல்லாரும் உருப்படாம போயிருவீங்க. உங்க வீட்ல எல்லாரும் நாசமா போயிருவீங்க. என்ன அடிச்சிட்டல. இப்ப பாரு. என்ன அடிப்பண்டி? என்ன அடிப்ப? அட எடுபட்ட பேடிடா. பச்சை பிள்ளை சண்டை போட்டுட்டு இருக்காவ. அவனும் உள்ளதா இருந்தா. ராஜா, அத்தை தூக்கி பாரு. சரி சரி, அத்தைக்கிட்ட வா, அத்தைக்கிட்ட வா. எத்தங்க அழாதமா, அழாதமா. அப்பாக்கு அம்மாக்கு கூரே இல்ல, அறிவே இல்ல. அதான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ அழாத தங்க. யா, என்ன அடிச்சிட்டல. இரியா, இரு. இப்ப நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன். போடி போ. போ, சும்மா போக மாட்டேன். போற வழியில போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க போய் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை உள்ள தட்டல. போத்துக்கிட்டா இரியா. நீ வாயை குறைக்கவே மாட்டியா? ஏன் யார் ஊருக்கு கத்தி கத்தி சண்டை போட்டுட்டு இருக்க? ஊர்ல யார் வீட்டுல அப்படி சண்டை நடக்குதா? போடி, போலீஸ் ஸ்டேஷன் தானே போறேன்னா போ. என் தலை எடுத்து உன் பிள்ளை என்ன கை வச்சுட்டா. அவன் படுத்த பாட்டை மட்டும் பாரு. உன் வாயை குறைக்கவே மாட்டியா? நீ வாய் பேசாதயா. எல்லாம் உம்மால வந்தது. என் பிள்ளை ரொம்ப நல்லவே வக்கீலுக்கு படிச்சிருக்கா. மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். அப்படி இப்படி வாய் கூசாம போய் சொல்லி என்னத்துக்கு இவனை கட்டிச்சுட்டீங்க. பாவி மனுஷா, பாவி மனுஷா. நீ தான் உருப்படிவையா? 50 பவுன் கொடுங்க, 60 பவுன் கொடுங்கன்னு எல்லாத்தையும் எங்க அப்பா கிட்ட இருந்து புடிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டல. பாவி பையலோலா. இங்க பாருங்க, தேவையில்லாம கட்டிட்டு இருக்கீங்க. உங்க நகை நாங்க எடுக்கலையே, நீங்க தானே வச்சிருக்கீங்க. வச்சிருக்கேன், ஆனா போட முடியாத அளவுக்கு வச்சிருக்கேன். ஏன்னா ஒண்ணு நம்ப முடியாது. பாவி பைய நைட்டே திருடி கொண்டு வித்துட்டு வந்துருவான். பார்த்து அளந்து பேசுங்கன்னா ரொம்ப பேசாதீங்க. அப்படி என்னைக்கு உங்க நகையை எடுத்தான் பிசினஸ் பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு பாதி நகையை உங்க அண்ணன் ஏப்ப விட்டுட்டான். அதை கொண்டு எவகிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தானோ யாருக்கு தெரியும். ரொம்ப அனாவசியமா பேசாதீங்க. நீங்க தான் உங்க அப்பா சொன்னாரு அந்த பிசினஸ் பண்ணுங்க இந்த பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க தான் கொண்டு கலத்தி கொண்டு கொடுத்தீங்க. ஆமா கொடுத்தேன். என் புருஷன் ஏதாவது பிசினஸ் பண்ணி என்ன நல்லா வச்சுக்குவான்னு கலத்தி கொடுத்தேன். இப்படி நச்சிக்கிட்டு வருவாருன்னு எனக்கு என்ன தெரியும். நீங்க உங்க அப்பா சொல்லுக்குலாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவன் எவ்வளவோ சொன்னான் அந்த பிசினஸ் பத்தி எனக்கு தெரியாதுன்னு. எங்க அப்பாக்கு தெரியும். எங்க அப்பா பாத்துக்கிட்டு வரனே நீங்க தான் அவனை தூண்டி விட்டீங்க. இப்ப என்ன ஒட்டுமொத்த பழி தூக்கி அவன் மேல போடுவீங்க. அவன் எவ்வளவு சொன்னான் எனக்கு அந்த பிசினஸ் பத்தி தெரியாதுன்னு. நீங்க செய்யுங்க. எங்க அப்பா இருக்காரு, என் தம்பி இருக்கான் சொல்லி அவனுக்கு தட தெரிய கொண்டு விட்டுட்டீங்க.
அழகா 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வக்கீலுக்கு போயிட்டு இருந்தான். இப்ப அதுவும் போச்சு. அதுவும் இல்லாம இது இல்லாம அவனை கோட்டிக்காரன் ஆக்கிட்டு இருக்கீங்க. இதுல அவன மானகண்ணியமா பேச்சு வேற. வாய மூடிருங்க சொல்லிட்டேன். நாத்தனார் கொடுமை. நகை கேட்டீங்கன்னே உன் குடும்பத்தை ஒட்டு மொத்தமா தூக்கி ஜெயில வச்சிருவேன். வைப்ப ஆளை பாத்துக்கிட்டு நீ வைப்ப. ஏதோ புருஷன் நினைச்சானு பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கு உள்ள வச்சுருங்க. சொட்டு எண்ணி வேறாஸ்க. எங்க அவளை கமெண்ட் கொடு பாப்போம். இல்ல கமெண்ட் கொடுத்துட்டு இந்த ஊருக்கு நீ வந்துருவ. என்ன ஊருக்கு எல்லாம் வந்து மிரட்டி வைக்கல. மிரட்டல. எங்க கமெண்ட் கொடுத்துட்டு ஊருக்கு வா பாப்போம். நீ கமெண்ட் கொடுப்பலாமே கமெண்ட். அவ கண்டத இன்னொருக்கு உன்ன இந்த வீட்ல நடத்திக்கிட்டு இருக்கா. வீட்டு வேலை ஒண்ணு செய்ய தெரியாது. எல்லாத்தையும் அந்த பிள்ளை தலையில கட்டிட்டு அந்த பிள்ளை பாதி நாள் காலேஜுக்கு போக மாட்டேங்குது. நீ பெத்த பிள்ளையால உனக்கு பார்க்க தெரியுதா? பெத்தது மட்டும் நீ, வளர்த்தது பிள்ளை அந்த பிள்ளை. இதுல அவளுக்கு உள்ள வச்சுவா. ஏன் வைய பாப்போம் நீ. இங்க பாரு நீ தேவலாம நீ விஷயத்துல தலையிடாத. உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். ரொம்ப சுவாதிச்சேன்னு வச்சுக்க. ஒழுங்கா உள்ள போயிரு சொல்லிட்டேன். தெரியாம இந்த வீட்டுல வந்து வாக்கப்பட்டுட்டேன். தெரியாம வாக்கப்படல, தெரிஞ்சுதான் வாக்கப்பட்டேன். தீம்புலதான் வாக்கப்பட்டேன். எனக்கு அதுதான் வேணும்னு ஒத்த காலத்துல வந்தேன். ஏன் உனக்கு அரிசி பண்ணி போக தெரியாது? இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு அதுதான் உசுருங்க. இப்ப தினதினாவே உசுரை எடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு நீ ரொம்ப எரிச்சத்தை தலையிட்டு இருக்க. உன் வீட்டு சத்தம் உன் வீட்டோட கேட்டா நான் வந்து தலையிட மாட்டேன். தெரு வரைக்கும் வருது. தெரு வரைக்கும் வந்தாச்சு. அப்ப கேட்கதான் செய்வோம். அது மட்டும் இல்ல, உனக்கும் புதுசுக்கும் சண்டை. நீ எனக்கு யா ஃப்ரெண்டா இருக்க. அவளுக்கு நீ உள்ள சொன்னா நான் பாத்துட்டு இருப்பேன் நினைச்சியோ? இல்ல நீ கமெண்ட் கொடுத்துதான் பாரு. எடுறானே அவ திருந்த மாட்டார. இல்லங்க வாளே, இங்க நம்ம கண்டலங்க எல்லாருக்கும் பிடிக்காது. இங்க வா. இல்ல கூட வைக்கட்ட சேர மாட்டேங்க. இல்லங்க வர போறியா இல்லையா? இங்க வா, அம்மா கிட்ட வா. இல்ல நீ வர போறியா இல்லையா? இப்ப எதுக்கு பிள்ளை கிட்ட உன் கோத்த கட்டிட்டு இருக்க? இங்க பாரு, பிள்ளை மேல மட்டும் நீ கைய வச்சிட்ட நான் யாரு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். புள்ள மேல மட்டும் கை வச்ச போய் அப்ப நான் யாரு உனக்கு தெரியும். நீ வடச்ச நான் தங்க பிள்ளை. வா, அந்தால அவன் மேல உள்ள கோத்த இந்த பிள்ளை கட்டிட்டு. இந்த பிள்ளை போட்டு ஆட்டி ஆட்டி அடிக்க வேண்டியது. இனிமே நீ அடிக்கிற போத்த ஊசோட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த வீட்ல என் பிள்ளை கூட எனக்கு தூக்கக்கு உரிமை இல்ல. போறோம். நான் அப்பதான் போறேன். பின்னாடியே போறோம். அவளை பத்தி மட்டும் ஏதாவது பேசுன. இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிய? கல்யாணம் முடியாத பிள்ளைய பத்தி ஏதாவது பேசி அவன் வாழ்க்கை ஏதாவது பண்ணு நினைச்சேன். அதான் அவ போனா அவ பின்னாடியே போயிருவீல. ஐயோ கொணவதிய விட்டுட்டோமே, கொணசிய விட்டுட்டோமே, இப்ப சில்லாட்டைய கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு நீ பாக்குற பார்வை எனக்கு தெரியாமலா இருக்குது. ஆமாடி, சத்தியமா அதுதான் உண்மை. வைரத்தை விட்டுட்டு கழுது வெட்டி அள்ளிட்டு வந்திருக்கேன். சொல்லிட்டு போறான். கழுது வெட்டிய கூட நிறைய அள்ளிட்டு வந்துட்டு கூட நிறைய இருக்குன்னு சொல்லி பீத்துனேன். இப்பதானே தெரியுது. பக்கத்திலேயே வைரத்தை வச்சுட்டு வைரத்தை விட்டுட்டு தங்கப்புல அத்தை உனக்கு பிஸ்கட் சாக்கெட்லாம் வாங்கி தரேன். சரி தங்கம், அழாதம்மா, அழாத. அத்தை நான் இருக்கம்ல, அத்தை நான் இருக்கும்போது நீ அழக்கூடாது. அத்தை உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன் சரியா? அத்தை இருக்கும்போது தங்கப்புல அழக்கூடாது சரியா? அத்தை நல்லா பாத்துக்கிடுவேன் சரியா? நீ எதுக்கு அவகிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்க? பிள்ளை வச்சுக்கிட்ட சண்டை போடுவீலோ? அது தெரிஞ்சது என்ன? நீ எதுக்கு அவகிட்ட வாய் கொடுக்க? ஒரு ஒண்ணுதான் அத்து கிழிச்சிட்டாலே வா, உன் வாழ்க்கை நாசம் ஆயிரும். சும்மா கடை என் தலையெழுத்து நானா தேடிக்கிட்டு தானே விடு. இங்க பாரு, அவட்டெல்லாம் வாய் எதுவும் கொடுக்காத. அவ வாயில விஷத்தை வச்சுட்டாலேதான் ஊருக்குள்ள ஏதாச்சும் சொன்னா அசிங்கமா போயிடும். இல்லன்னு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. என் வாழ்க்கை நல்லதா இருக்கும். உன் வாழ்க்கை நல்லதா இருக்கும், நிச்சயமா நல்லா இருக்கணும். அதுக்கு தாண்டி சொல்றேன், இவகிட்ட வாயெல்லாம் கொடுக்காத. உன் வாழ்க்கையும் சேர்த்து நாசவனாக்கி விட்டு போயிருவா. நீ நல்லா இருக்கணும்டி. போதும், இதே போதும். சரி, உனக்கு கொண்டா, அந்த கடைக்கு கூட்டு போயிட்டு வரேன். சரி, எனக்கு 20,000 கட்டி போட்டியல, வேலை எப்போ கிடைக்கும்? என்ன 2 நாள்ல தெரிஞ்சிடும். ஆனா கண்டிப்பா கிடைக்கும். லெட்டர் கொடுத்துட்டாங்க. அப்பா, இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. அப்புறம் பிரச்சனை இல்ல, இவ வாய அடிச்சிடறேன். அவளுக்கு துட்டு இல்ல, அதான் கோவம் வருது. திரும்ப சொல்றேன், தெரியாத சேர்த்த மூக்க நுழைக்காதீங்க. தெரியாத பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு சொன்ன வேண்டான்னு. நானும் தான் சொன்னேன். நீ தான் பார்த்தல, என் தங்கச்சிட்ட வேணாலும் கேளு. நான் எவ்வளவு சொன்னேன் எனக்கு அது தெரியாதுன்னு. அவ தானே அங்க அப்பா பாத்துக்கிட்டு அண்ணன் பாத்துக்கிட்டு சொன்னா.
அது மட்டும் இல்ல, எடுத்தோன்னே பிசினஸ்ல லாபம் கிடைக்காது. அது பழகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அவளுக்கு பொறுமை இல்ல. என் நகை வித்து தின்னுட்டேன்னு என்ன படாத படுப்படுத்தி அந்த வேலையும் செய்ய விடாம பண்ணிட்டா. எல்லாத்துலயும் உனக்கு போன உடனே லாபம் கிடைச்சிடணும். ஒரே மாசத்துல லாபம் எடுக்குன்னு நினைச்சா எப்படி எடுக்க முடியும்? சரி, அவனையும் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரி, நான் கடைக்கு கூட்டி போயிட்டு வரேன். எதுக்கு? ஏன் நான் நிக்கேன்? ஓய் ஓயா, ஹை பொண்டாட்டி. கொன்னுறேன். யாருக்கு யார் பொண்டாட்டி? இந்த செல்வாக்கு இந்த ராணி பொண்டாட்டி. இந்த ராணிக்கு இந்த செல்வ புருஷன். அப்படி நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. கொல்லி அது கொடுக்கணும் வாங்கின அத்தி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியே? நடிக்காதே. கொன்னுறேன். சரி சீக்கிரமா வண்டியாரு. வண்டியில இருந்தமா? எதுக்கு? அதான் அந்த கமிஷனுக்கு நீ கொடுத்தல, அது நீ செட்டே இருக்க. ஸ்டேட் அளவுக்கு போலாமா? என்ன சொல்றீங்க? ஆமா, அதே ஆர்டர் வந்துட்டு அதுக்கு நீங்க ஃபார்ம் நிரப்பி கொடுக்கணும். சீக்கிரம் வா. அதான் காலேஜ்ல இருந்தே காலேஜ் வந்தேன். சீக்கிரம் வா. இங்க இருந்து போனா 1 ஹவர்ல போயிடலாம். சீக்கிரம் வா. எங்க அம்மா கிட்ட சொன்னேனே, நான் வீட்ல ட்ரெஸ் மாத்தி தந்துறட்டா? நல்லதானே இருக்கு. வா. ஐயா, திருநாளைக்கு போறோம். தாவணி போட்டு போனா நல்லாவா இருக்கும்? பட்டிக்காடு மாதிரிலாம் தெரியும். அதான் கிக்கா இருக்கும். வா. இல்ல நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். வா. இருங்க, நான் எனக்கு பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரேன். ராணி, நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். கொண்டா. இல்ல நான் வாங்கிட்டு வரேன். சரி, அப்ப நீங்க வாங்கிட்டு வாங்க. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வா. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அப்புறம் போலாம். இல்ல நான் வாங்கிக்கிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இரு. எங்க போன நல்லா காம்படிஷனுக்கு பிள்ளைத்தா. இருங்க, நான் தாரேன். உதவி பண்ணதுக்கு ஆள் இருக்கும் போதே முன்னேறி மேல வந்துரு. ராஜாவா, அத்த காம்படிஷன் விஷயமா வெளியில போறலாம். வா. அப்பா கூட்டு போறேங்க. வா. அத்தை, உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். சரி, அது வந்து நிக்க சொல்லுங்க. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். டேய் ராஜா, மாமா கிட்ட வா. இல்ல இருக்கட்டும், நான் பிள்ளைய கூப்பிட்டேன். டேய் தங்கப்ல, இங்க வாடா. சரி, நான் கூப்பிட்டு பாரு. போ. சரி போ பாரு. இங்க வா, மாமா கிட்ட வா. மாமா இங்க வா, சீக்கிரம் வா. மாமா கிட்ட வா. மாமா கிட்ட வந்துட்டியா? மாமாக்கு ஒரு மொத்தம் கொடு. இப்படித்தான் தினமும் மாமாக்கு கொடுக்கணும். தங்கம், மாமா கூட கார்ல வரியா? ஏன்டா இப்ப பார்த்து கார் பார்த்த பயந்து ஓடுத? நீ வந்ததுக்கு அப்புறம் மாமனுக்கு கார் வச்சுட்டு தங்கம். மாமனுக்கு பிஸ்கட் வாங்கி வந்திருக்கேன் பாரு, சாப்பிடு. மாமா பெருமைக்கு போயிட்டு இருக்கும்போது தங்க பிள்ளைக்கு பிஸ்கட்டு, சாக்லேட்டு, ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். இன்னொன்னு மாமாக்கு கொடுத்துரு. அப்பா கிட்ட போ. ஏப்பா அவ்வளவு வெயிட்டா? அவ்வளவு வெயிட்டாடா? ஏன் இவ்வளவு பெருசு? இல்ல இருக்கட்டும், அவங்க சோறு சாப்பிட மாட்டான். டேய், அத்தையோட என்ன காணோம்? ட்ரெஸ் மாத்த போயிருக்காங்கன்னு சொல்லு. சரி சரி, போமா. நாளைக்கு கார் ஓட்டின மாதிரி தான் சுடிதார் போட போறேன்னு சொன்ன. இல்ல சுடிதார் போட தானே போறேன்னு சொன்ன. அதுவா, எங்க அம்மா சுடிதார் அப்படியே தூக்கி போட்டுட்டாவலாம். சுடிதார் ஒண்ணு கூட இல்ல. தாச்சி ஆளே கட்டிட்டு வந்துட்டேன். இல்ல சுடிதார் கட்டாயமா போடணும் அவசியம் இல்ல. நல்லா இருக்குடி, நல்லா இருக்குது அத்தி. என்ன நைட்டு போமா? ஆமா, கட்டாயம் போயணும். கட்டாயம் போனா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. பையுள்ள மொழி ஒண்ணும் சரியில்லை. நீ என்ன உஸ்பத்ததுக்கு நே சொல்லிக்கிட்டு வந்திருக்க. இன்னைக்கு இங்க என்னெல்லாம் நடக்க போகுதோ. பாதவத்தி நான் சும்மா இருந்தாலும் இவ இருக்க மாட்டேங்கால. பரவே, நீங்க என்ன அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டேங்க வந்தது. உஸ்பத்துறதே இவாதான். ஒழுங்கா சுட போட்டு வேண்டியதானே. இனி வேற என் கையங்காலும் சும்மாவே இருக்காது, இருக்கவும் முடியாது. என்ன பண்ணலாம்? பையுள்ள பயங்கரமா யோசிக்குது. என்னவா இருக்கு? ஹலோ, சீக்கிரம் போனோம். யாராவது சொல்ல வந்தேன். அதே அத்தி, சீக்கிரம் சீக்கிரம். ரொம்ப அவசரம் இருக்கு.
ஏன் அவசரம் உனக்கு இங்க தெரிய போதே? கையும் கலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சீக்கிரம் வா, யாராவது. சரி அப்ப ரொம்ப சொதிக்க. சீக்கிரம் வா. போலாமா? சரி போலாமா? சரி. அத்தா என்னம்மா? டாடா அத்தாரமா நிறைய பிஸ்கட் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சரி வீட்டுக்கு போ, அப்ப சீக்கிரம் வந்துருவேன். உன் குளத்துக்கு நீ நல்லா இருப்ப. தங்கப்புல போயிட்டால் என்ன? சரி வா, யார்கிட்ட போதே? கண்டிப்பா இன்னொரு ஜென்மம் இருந்தா உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன்டி. மிஸ் பண்ண மாட்டேன்டி. நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும். நீ பட்ட அவமானத்துக்கும் கஷ்டத்துக்கெல்லாம் நீ நல்லா இருக்கணும். ஆனா கண்டிப்பா இன்னொரு ஜென்மம் இருந்தா அப்பவும் நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அனுநியமா இருக்கணும். உன் கூட வாழணுண்டி. உன் கூட சேர்ந்து வாழணுண்டி. உன்னை நான் இழந்துட்டேன். இன்னொரு ஜென்மத்துல சேர்ந்து வாழணுண்டி. சரி, மத்த நாள்லாம் பக்கத்துல நிக்க மாட்டேன். அந்த கலப்பை நின்னா மட்டும் இந்த பக்கத்துல நிக்க. அதுக்காக வந்து நிக்கமில்ல, சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. அது சரி, அதான் கேட்கண்டி. எதுக்கு? அவன் எங்க சந்தோஷமா இருக்கான்? அவனுக்கு நான் சந்தோஷமா இருந்தாவது போதும்னு நினைச்சான். அதான் உங்க பக்கத்துல பார்த்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, கருவேப்பிலுக்கு அப்புறம் சந்தோஷமா? ஆமா, நான் சந்தோஷமா இருந்தா அவனுக்கு சந்தோஷமா இருந்த மாதிரி. அடேங்கப்பா. என்ன அடேங்கப்பா? இல்ல, அப்ப அடிக்கடி கருவேப்பிலை கேட்டுதான் சந்திக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். கொன்னுருவேன். எனக்கு வேற வழி தெரியலடி. இந்த பக்கத்து சீட்டு அங்க தள்ளி உட்காந்துருக்கேன். நான் என்ன பண்ணிட்டோம்? அதே கருவேப்பிலை கூட்டிட்டு வந்தா இன்னத்துக்கு மடியில உட்கார்ந்து இருப்பேன். கொசரு கொஞ்சமா இருக்கு. இல்லடி, எனக்கு வேற வழி தெரியல. இன்னொன்னு கூட்டிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். அப்பதான் மட்டும் உட்காருவா. அதெல்லாம் முடியாது. சரி, கிட்ட வா. அதுக்கு ரெடி பிரேக் போட போறேன். அதுதான் சொன்னேன். பிரேக் போட்டா கீழே விழுந்துருவ. அதான் சொன்னேன். நான் பிடிச்சிருக்கேன்ல. இல்ல தூக்கி வீசிரும். இங்க வா. அது வேறயா? ஆமா, அதான் அடிக்கடி என் கூட கார்ல வேணா நீ கேட்க மாட்டேங்க. காலேஜ் முடிஞ்சு என் கூட வரலாம். நீ நடந்துதான் வருவேன். வீம்புல வர நான் என்ன பண்ணிட்டோம்? ஏற்கனவே காலேஜ்ல ஆசை பசலா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு? நீங்க பண்ணச்சே ஆட்டேதான். ஓ சரி, வா பிரேக் போட போறேன். போதுமா? எப்படி போதும்? இல்ல, இந்த தள்ளி வான்னு சொல்ல வந்தேன். என்ன? இல்ல, பிரேக் பிடிக்கும் போது கீழே வந்துடக்கூடாதுல்ல. என்னது எதுக்கு பிடிச்ச? கீழே விழுந்துடக்கூடாதுல்ல. இது அப்படி பிடிச்ச மாதிரி தெரியலையே. அப்போ எப்படி பிடிக்க மாதிரி தெரியுது? இல்ல, நான் சீட்டை பிடிச்சுக்கிறேன். நீங்க விடுங்க. விழுந்துருவ. அதெல்லாம் விழ மாட்டேன், விடுங்க. இல்லடி, விழுந்துருவ. ஒண்ணு இல்லடி. ஐயோ இரு. ஐயோ, பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரி கோபப்படாத. கவனமா ஓட்டுங்க. ஐயோ, பக்குறாளே. ஐயோ, பக்குறாளே. கண்டிக்காம இருந்துருவோம். என்னது என்னன்னு கேட்டேன். அதான்டி. என்னது இது? என்னது இதுனா? இது என்னது? வாய் தந்து சொன்னதுன்னு தெரியும். எதுக்கு இடுப்புல கை வச்சிருக்கீங்க? இடுப்புல கை வச்சிருக்க? ஆமா. சாரி. இப்போ இடுப்புல வைக்கல. அப்ப இது என்ன? என்னடி? இது என்னது? இந்த சேட்டல இங்க வேண்டாம் சொல்லிட்டேன்.
ஓய் வேண்டாம் சொல்லிட்டேன் வேண்டாம் பாட்டு நிலவு பாட்டு ஓ நான் கேட்டேன்